உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்டா, இன்னைக்கு வந்து சிங்கள முறைப்படி வந்து பலாக்கா கறி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுக்கு பலாக்காய என்ன சொல்லணும்னா, கைக்கும் கத்திக்கும் வந்து எண்ணெய் பூசிட்டு வெட்டி பானையில வந்து அவிய வச்சுக்கொள்ளுங்க. அவிய வச்சதுக்கு பிறகு நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு அந்த தோலை உங்களுக்கு எடுக்க தெரியும். அந்த மேலே இருக்கிற அந்த கட்டியான அதையும் எடுத்துட்டு அந்த சதை இருக்கும், அதாவது சொல்ல மாதிரி இருக்கிற சதையை மட்டுமே வந்து எடுத்து சின்ன சின்ன பீஸா வந்து எடுத்து வெட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து உப்பு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் லைட்டான கறிமிளகாய் தூளையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன அடுப்பை மூட்டி இப்படி தாளிக்க வேண்டியதுதான். என்ன கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், அடுத்து வெங்காயம், மிளகாய், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிட்டு, அதுக்குள்ள தேவையான அளவு தூளையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் பிரட்டிட்டு, பிறகு நாங்கள் வந்து இந்த பலாக்காயுமே அதுக்குள்ள போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி குழப்பி விட்டுட்டு, பிறகு பாலையும் புளியையும் விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து பார்த்தா பல்லாக்காய் கறி வந்து ரெடி. சிங்கள ஸ்டைலில் வந்து மணக்க மணக்க பல்லாக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுது. என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா செய்து பார்க்கறது தானே.